Good day to you all. ஆங்கிலம் கற்கும் நம் ஒவ்வொருவரும் நாம் பேசும்போது சரி எழுதும் போது சரி we have progressed, அதாவது நம்மிடம் தொழில்சார் புரிதல்கள் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டுமாயின் ஆங்கிலத்தில் எவ்வகையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் என்று பார்க்க போன்றோம். அதாவது நீங்க நினைக்கலாம், what does it mean by progress? வாங்க பார்க்கலாம். PROGRASPS. இங்க இந்த pro என்பதில் PRO என்பதை perseverance விடாமுயற்சி, resilience நெகிழ்ச்சித்தன்மை, obedience கீழ்ப்படிவு என்பவற்றையும், grasped என்ற generosity தாராள குணம், rapport நல்லுறவு, acceptance ஏற்றுக்கொள்ளும் தன்மை, sympathy இரக்கம் அல்லது பச்சாத்தாபம் அனுதாபம் அப்படி சொல்லலாம், patience பொறுமை, satisfaction திருப்தி. இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு நம்ம ஆங்கிலத்துல ஸ்பெசிபிக்கலி செலக்டட் வேர்ட்ஸ் எங்களுடைய பேச்சு வழக்கிலோ அல்லது எழுதும் போதோ பயன்படுத்தி கொள்வோம். அவை எவை என்பதுதான் இன்றைய லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே லைக் பண்ணி மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணுவதோடு மட்டும் விடாது, அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். Practice makes you perfect. Now let's move on to the video. இப்ப நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கிற அந்த வேர்ட்ஸ் தான் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்க WH question words வந்துட்டு சிம்பிளா கொஞ்சம் படிப்போம். என்னென்ன? what, where, when, who, how, which இன்னும் எத்தனையோ இருக்கு. இந்த லொத்தையும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் என்ன? WH question words. இந்த WH question words இவ்வளோத்தோடையும் நீங்க ever அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? whatever, wherever, whoever, whenever, however, whichever என்னும் சொற்கள் கிடைக்கும். இவற்றின் அர்த்தம் என்ன? whatever இதுவாகிலும், wherever எங்கே என்றாலும், whoever யாராகிலும், whenever எப்பொழுதாகிலும், whichever எதுவாகிலும், however எப்படியாகிலும். இது தவிரவும் இவற்றுக்கு வேறு அர்த்தங்கள் உண்டு. தனித்தனி வீடியோவாகவே ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். அப்போது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு விளங்குவது என்ன? நாங்க ஏற்கனவே ப்ரோக்ராஸ் என்றதுல பார்த்த அவ்வளவு குணமும் எங்கள்கிட்ட இருக்கு என்பதுதான். யாராவது எது உனக்கு வேணும், எது என்றாலும் பரவாயில்ல, whatever. எங்க போக விரும்புற? wherever. யார் உன்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன்? whoever. யாருக்கு உதவணும்னு நினைக்கிறேன்? whoever. எப்படி பயணம் செய்யணும்னு விரும்புற? however. டீ வேணுமா, காஃபி வேணுமா? whichever. இப்ப தூங்க போறியா, லேட்டா தூங்குறியா? whenever. அது உங்கள்ட்ட இருக்கிற தாராள குணம். ஒரு மற்றவரோட நீங்க நல்லுறவா இருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க, கீழ்ப்படிவு உங்கள்ட்ட இருக்குது, பொறுமையா இருக்கிறீங்க, திருப்தியா இருக்கிறீங்க என்றதெல்லாம் இதன் மூலம் வெளிப்படுத்துறீங்க. இன்று நாம் இவற்றில் வாட் எவர் என்பதை பற்றி விளக்கமாக தெளிவாக பார்க்க போன்றோம். Are you ready? Let's get started. Whatever. இந்த whatever எழுதுறதுல நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. They are not two words. இரண்டு சொற்கள் அல்ல. அவை தனித்தனியே அர்த்தம் கொண்ட இரு சொற்கள் தான். அவற்றை நாம சேர்த்து எழுதுகின்றோம். Now it is one word. Whatever. இந்த தமிழ் அர்த்தங்களை பார்ப்போம்டா. என்னவாகிலும், ஏதாகிலும், எதுவோ, எதுவாகிலும், எதுவுமே. பேச்சு வழக்கில எது சரி, எது சரிதாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இதுல எந்த மீனிங்கும் நீங்க தமிழ்ல எடுத்துக்கொள்ளலாம். இதுல எதை நீங்க பேச வேண்டியிருந்தாலும் அதுக்கு நாங்க பயன்படுத்த வேண்டிய ஆங்கில வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், வாட் எவர். இதன் அர்த்தத்தை நாங்க ஆங்கிலத்துல பார்ப்போமானால் anything at all. அல்லாட்டி நீங்க சொல்லலாம் anything and everything.
Now, shall we look at some examples? நான் உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாங்க பார்க்கலாம். உனக்கு எது வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஏதோ திங்ஸ் வச்சிருக்கிறீங்க, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஒரு தாராள குணத்தை காட்டுது, ஜெனரோசிட்டி. எடுத்துக்கோ. டேக் எதுவாகிலும், whatever உனக்கு வேண்டியது. You want. Take whatever you want. Again, take whatever you want. உங்க அம்மா உங்கள்ட்ட எது வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? Very good. Eat, சாப்பிட்டுக்கோ. எது வேணும்னாலும். Whatever you want. Eat whatever you want. அப்பா உங்கள்ட்ட காசு தரேன், அந்த எது வேணும்னாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. நீ வைத்திருப்பது எதுவாகிலும் எனக்கு தான். நீ வச்சிருக்கிறது சின்ன சின்ன அர்த்தமே இல்லாத பொருளா இருக்கட்டும், பெரிய பொருளா இருக்கலாம், மீடியம் லெவலா இருக்கட்டும், no matter what is, எனக்கு தான். Give me. நீ வைத்திருப்பது, you have, எதுவாகிலும். Give me whatever you have. Give me whatever you have. Again, give me whatever you have. இப்போ உங்களுக்கான வினா, நீ வைத்திருப்பது எதுவாகிலும் அவளுக்கு கொடு. நீ வச்சிருக்கிறது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவள்கிட்ட கொடு. Comment it now. Amazing. அவர்கள் செய்வது எதுவாகிலும். வீடியோ எடுக்கவும், ஒருவருடைய நேச்சுரலிட்டியை காட்டுறதுக்காக, இல்லாட்டி சின்ன பிள்ளைகள் விளையாடுறத பார்த்து பிறகு ரசிச்சு கொள்வதற்காக, அவங்க என்ன செய்தாலும் அதை வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அவர்கள் செய்வது, they do, எதுவாகிலும், whatever they do, make a video. Whatever they do, make a video. நீங்க யோசிக்கலாம், whatever அப்ப ஆரம்பத்துல நாங்க பின்னாடி சொன்னோம், இப்ப முன்னால சொல்றோம் என்று அப்படின்னு நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. Whatever they do, make a video. சரியானது எதுவாகிலும் நான் செய்ய முயற்சிப்பேன். ஒரு விஷயம் சரிதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிட்டா, அது எது வேண்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவாகிலும் நான் செய்யறதுக்கு முயற்சி செய்வேன். Whatever is right, I will try to do. I will try, நான் முயற்சிப்பேன். I will try to do. Whatever is right, I will try to do. Again, whatever is right, I will try to do. உங்களுக்கான வினா, சரியானது எதுவாகிலும் அவர்கள் செய்வார்கள். Comment it now. Very good. அவர்கள் காண்பது எதுவாகிலும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். என்னென்னத்தெல்லாம் காண்றாங்களோ அதை சாப்பிடுறாங்க. தெரியும், குழந்தைகளும் அப்படித்தான், இல்ல வறுமையான காலத்துல இருக்கிறவங்களும் அப்படியாத்தான் இருப்பாங்க. அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இது ஒரு வழக்கமாக நடைபெறுகிற ஒரு செயல். சிம்பிள் பிரசன்ட். They eat. காண்பது, whatever they find. காண்பது எதுவாகிலும். They eat whatever they find. Again, they eat whatever they find. They eat whatever they find. நான் சொல்வது எதுவாகிலும் அவள் செய்ய வேண்டும். நான் சொல்வது எதுவாகிலும், whatever I say, she should do. Whatever I say, he should do. Again, whatever I say, she should do. உங்களுக்கான வினா, அப்பா சொல்வது எதுவாகிலும் நீ செய்ய வேண்டும். Comment it now. Well done. நான் சொன்னது எதுவோ அதை செய்தேன். அது இரண்டுமே இறந்த காலம். நான் ஏதோ ஒன்றை சொல்லி இருக்கிறேன், அதைத்தான் செய்தேன். Whatever I said, I did it. Whatever I said, I did it. Again, whatever I said, I did it. நிறைய புக்ஸ் ஒரு இடத்துல இருக்குது. சின்ன பிள்ளைகள்கிட்ட நீங்க வாசிக்க சொல்லி கொஞ்சம் புக்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க?
எதை முதல்ல வாசிப்போம் அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க என்ன சொல்லலாம், நீங்க விரும்புவது எது வாயிலும் வாசியுங்க, எது பிடிச்சிருக்கோ வாசியுங்க. எப்படி சொல்லலாம்? read whatever you like. read whatever you like. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. read whatever you like. விசேட பார்ட்டி கொண்டு வருது, அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், நீங்க காசு கொடுத்து சொல்றீங்க, நீ அந்நிய விரும்புவது எதுவாகிலும் வாங்கிக்கோ, உனக்கு எதுதான் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ. buy எதுவாகிலும், whatever you like to wear. buy whatever you like to wear. again, buy whatever you like to wear. buy whatever you like to wear. உங்களுக்கான வினா, அவள் அணிய விரும்புவது எதுவாகிலும் அவளுக்கு கொடு. சூப்பர். நீங்க தீர்மானிப்பது எதுவாகிலும் உங்களால் தொடர முடியும். தீர்மானிப்பது எதுவாகிலும், தீர்மானிக்கிறத எப்படி சொல்லுவோம்? decide. whatever you decide, you can proceed. whatever you decide, you can proceed. again, whatever you decide, you can proceed. அவன் பரிந்துரைப்பது எதுவாகிலும் அவள் எப்போதும் ஒத்துக்கொள்றாள், மறக்கிறதே இல்லை. எதை சொன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு கூட அனலைஸ் பண்ணி கூட பாக்குற இல்ல. எதுவா இருந்தாலும் இல்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பாக்குறது இல்ல, எதுவா இருந்தாலும் ஒத்துக்கொள்றாள். பரிந்துரைத்தல் suggest. ஒப்புக்கொள்றது, ஏற்றுக்கொள்றது agree. she always agrees whatever he suggests. she always agrees whatever he suggests. எல்லாம் வாழ்த்து சொல்லி பாருங்க. she always agrees whatever he suggests. இரவு உணவுக்காக சமைப்பது எதுவாகிலும் நான் சாப்பிடுவேன். உங்க வீட்டுல எதை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப கடுமையா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எது சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன். I will eat. நீ சமைப்பது எதுவாகிலும், whatever you cook. whatever you cook. எதற்காக? இரவு உணவுக்காக, for dinner. I'll eat whatever you cook for dinner. again, I'll eat whatever you cook for dinner. இப்போ உங்களுக்கான வினா, அவள் மதிய உணவுக்காக சமைப்பது எதுவாகிலும் நாங்கள் சாப்பிடுவோம். Amazing, you got it. நீ விருப்பப்படுவது எதுவாகிலும் நான் செய்வேன். I will do. நீ விருப்பப்படுவது எதுவாகிலும், தமிழ் சொல்லிக்கல இந்த எதுவாகிலும் பின்னாடி தான் இருக்கு. ஆங்கிலத்துல எழுதிக்க என்ன செய்வோம்? அதை முன்னால போட்டுருவோம். whatever you wish. whatever you wish. இடத்தை மாத்தி you wish whatever அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. whatever you wish. I'll do whatever you wish. again, I'll do whatever you wish. நடப்பது எதுவாகிலும் நான் வருவேன். என்னதான் நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன வருவேன். whatever happens, I will come. whatever happens, I will come. again, whatever happens, I will come. வானிலை எதுவாகிலும் நாம் அங்கு செல்வோம். மழை பெய்யுதே கடுமையா நான் வரல, வெயில் அடிக்குதே கொடுமையா நான் வரல அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னதான் நடந்தாலும், வானிலை எப்படித்தான் இருந்தாலும் நான் அங்கே வருவேன், நாம் அங்கு செல்வோம். we will go there whatever the weather. we'll go there
whatever the weather. We'll go there, whatever the weather. Again, we'll go there, whatever the weather. நீ செய்வது எதுவாகிலும் மக்கள் உன்னை மதிப்பிடுவர். நாங்க நல்லது செய்தாங்க கெட்டது செய்தாங்க இந்த சமுதாயம் என்ன செய்யும், எங்களை எப்பவுமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கு. எப்படி சொல்லலாம்? People will judge you whatever you do. People will judge you whatever you do. Again, people will judge you whatever you do. நீ கொடுப்பது எதுவாகிலும் மக்கள் அதை மதிப்பிடுவர். Comment it now. Well done. நீ செய்வது எதுவாகிலும் உன்னால் முடிந்தவரை முயற்சி செய். முடிந்தவரை முயற்சி செய். இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? Try your best. Try your best. அப்போ நீ செய்வது எதுவாகிலும் whatever you do. சேர்த்து சொல்லி பார்ப்போமா? Whatever you do, try your best. Whatever you do, try your best. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Whatever you do, try your best. இந்த வாக்கியங்கள் அனைத்தும் சொல்லி முடிக்க உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போல வாக்கியங்கள் அமைக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாக்கியமாவது. இதுதான் என்னுடைய விருப்பம் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பும் கூட. அவள் செய்த எதுவுமே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அவர் செயலை செய்துட்டா எந்த மாற்றமுமே வரல. கடந்த காலத்தை பற்றி கதைக்கின்றோம். Whatever she did, it made no difference. Again, whatever she did, it made no difference. Whatever she did, it made no difference. இப்போ உங்களுக்கான வினா, நீ எது செய்தாலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, அதாவது எந்த மாற்றத்தையும் எதிர்காலத்துல ஏற்படுத்த போறல்ல, நீ இப்ப எது செய்தாலும். இங்க present and future பயன்படுத்துறோம். Comment your answer. Well done, you got it. மேலும் ஒரு சில உதாரணம் மாத்திரம் பார்ப்போம். விலை என்னவாகிலும் நான் அதை வாங்க வேண்டும். ஏன்? எங்களுக்கு முக்கியமான ஒரு நபர் அதை கேட்டுட்டாங்க. இல்ல எனக்கு அந்த பொருள் அவ்வளவு அத்தியாவசியமானது. அப்ப எனக்கு விலையை பற்றி worry பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் அதை வாங்க வேண்டும். I should buy it. I should buy it. வாங்க வேண்டும். It's must. அது ஒரு கட்டாயமானது. I should buy it. Whatever the cost. I should buy it whatever the cost. Again, I should buy it whatever the cost. உங்களுக்கான வினா, வேலை என்னவாகிலும் அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஏன்? வேலை செய்தால்தான் எங்களுக்கான வருமானம். அப்ப என்ன வேலையா இருந்தாலும் அவங்க அதை செய்யத்தான் வேணும், செய்ய வேண்டும். Comment your answer. Bravo, you got it. Last but not least, அவள் செய்தது எதுவாகிலும் அவள் அதை ஆர்வத்துடன் செய்தாள். அவள் செய்தது எதுவாக இருக்கட்டது. சில பேர் செய்த வேலைகளை பார்த்து கௌரவிக்க தெரியாது அல்லது பாராட்ட தெரியாது. அவங்களுக்கு முன்னால நாங்க சொல்றோம், அவள் செய்தது எதுவா இருந்தாலும் அவள் அதை ஆர்வத்துடன் செய்தாள் என்று சொல்லி நான் இங்க பாராட்டுறதுன்னா அவளுடைய ஆர்வத்தை, passion. Whatever she did, whatever she did, அவள் செய்தது எதுவாகிலும் அவள் அதை ஆர்வத்துடன் செய்தாள். She did it with passion. She did it with passion. இப்போ உங்களுக்கான வினா, நீ செய்வது எதுவாகிலும், நீ செய்வது எதுவாகிலும் அந்த வயர்களை தொட்டு விடாது. Why? ஏன்? அந்த வயர் எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ். அப்ப அதை தொட்டுறாத.
அதுக்காக சொல்லணும். கமெண்ட் யுவர் ஆன்சர். வெரி குட். இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன் அல்லது வீடியோ தொடர்பான உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இப்ப நீங்க பாக்கெட்ல இந்த வீடியோல சொல்லப்பட்ட உதாரணங்கள் மூலம் இது ஒரு இலகுவான டாபிக் போலதான் இருக்கு. எப்ப உங்களுக்கு பிரச்சனை வரும், when you are trying to make new sentences. So that is what we call practice. Practice makes you perfect. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய fluency கூடிக்கொள்ளும். இந்த தொடரில் மிகுதி வீடியோக்களையும் தவறாது பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காது. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துவதோடு கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.